தளபதியோட தீவிரமான ஃபேன். நேற்றுதான் FTF பார்த்துட்டு வந்திருக்கேன். மாணவர்களுக்காக பேசுங்கன்னு கூப்பிட்டாங்க. அதுதானே நான் தளபதியோட தீவிரமான ஃபேன். ரோல் பண்ணி த்ரோல் பண்ணி சிரிக்க வைப்போம் மச்சான் திருந்தாத தற்குறிகளை நொங்கெடுப்போம். பல தற்குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன். இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். ரோல் அரக்கன் நான் ரோல் அரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? அதாவது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது விஜய் படம், மூளையை கழட்டி வெளியே வா. இப்படி விஜய்க்கு ஓட்டு போடுறதுக்கு வந்து மூளை தேவையில்லையோ, அதே போல விஜய் படம் பாக்குறதுக்கு மூளை தேவையில்லைன்னு முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அம்மாவை பார்க்கணும்னு அவர் ஆசைப்படுறாப்ல. இவரு அம்மாவை பாக்குறதுக்காக ஆறுதல் சொல்லி அம்மாவை தேத்துவதற்காக போறாப்ல. பரவல்ல போறாப்ல. போய் அம்மா கையை பிடிச்சுன்னு அம்மா செத்துருவாங்க. வாத்தியார ஃபர்ஸ்ட் பண்றாங்க. நான் ஒருத்தர் தேட்டர்ல இருந்து நாமதான் எதுக்குடா மீசிய முடிக்கிட்டு இருக்க? கார் எடுத்துட்டு போறாரு. போறவன்ல பார்த்தா வாத்தியார ரெண்டாவது மாடு கௌதமத்து மினங்காளி. பாசே சிரிக்க கூடாது. சரிங்கண்ணா. அதிர்ச்சியை பார்த்தா பயந்துரும். எப்படின்னா, டெப்டி கமிஷனர் வந்து நல்ல மனுஷன், ரொம்ப நேர்மையானவன். ஆனா அவரை பிரகாஷ்ராஜ் வீட்டுக்குள்ள கூட்டு வச்சு அவமானப்படுத்திடுவாப்ல. அவனை அவமானப்படுத்துறோன்னே அவன் கெட்டவனா மாறிடுவான். இவங்க கூட சேர்த்துக்குவேன். யோ, மூளையை தான் கழட்டி பைக்ல வச்சாச்சு. அப்புறம் என்னையா கட்டிட்டு இருக்கீங்க? இன்னும் சாவலையா நீ? இந்த பயங்கரவாத கும்பலை யார் தடுக்க போறா? இதுக்கிற இந்த பயங்கரவாத கும்பல் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பக்கம் விட்டுற மாதிரி, இஸ்லாமிற்கு இந்துக்களுக்கும் பக்கம் விட்டுற மாதிரி, முஸ்லீம்கள் தான் இந்துக்களை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கிரியேட் பண்ண பாக்குறாங்க. அப்ப முஸ்லீம்களும் இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்தி இந்த வில்லனை கொண்டு மமிதா வச்சு பயத்தை போக யார் வரப்போறா? யார் அந்த இடத்துல வர்றாரு. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவருதான் ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகம் செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனிதருங்க. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. அவங்க படம் நல்லா எடுத்திருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா அழாம அவங்களாம் அழுதாங்க. நாளா ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிக்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. எப்படா முடியும்? வெளியில எப்படா முடிப்படா? நாண்டுட்டு சாக போய். பொம்பளை பிள்ளைகளை வந்து நீங்க வந்து பொம்பளை பிள்ளைகளை வளர்க்காதீங்க, புலியா வளங்க அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு இருக்கிற பெண்கள் பாதுகாப்புல குட் டச், பேட் டச் எல்லாம் வந்து சொல்லி தராங்க. அந்த படத்துல வந்து சொல்றாங்க. முழுமையா அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார் குறித்த பார்வையும் அதுல இருக்குது. அதுதான் அவர் வந்து சொல்றாரு. அது ஒரு கேவலம். அது உட்காந்துட்டு திமிரா உட்காந்துட்டு பேசிட்டு கூடாது. ஆளுக்கு பெரிய நீங்க தான் பெரிய அறிஞர்கள், பிறக்கும் போதே 6-7 மூளை வச்சு உங்களுக்கு படைச்ச மாதிரியும் நாங்கெல்லாம் களிமண் நம்ம வச்சிருக்கிற மாதிரி மண்டைக்குள்ள ஒழுங்கா இருக்கணும். சும்மா இங்க தேவையில்லாத வேலையெல்லாம் பேசிட்டு கூடாது. முழுமையா அம்பேத்கர், காரல் மார்க்ஸ், பெரியார் குறித்த பார்வையும் அதுல இருக்குது. அதுதான் அவர் வந்து சொல்றாரு. I am resigning from my post as Education Minister.
தேதி படம் ரிலீஸ் ஆகுது. 22ஆம் தேதி இரவு இவர் அதிகாரிகளுடன் சென்னையில ஒரு பிரத்யேக காட்சி இவருக்குன்னு ஒளிபரப்பாகுது. அதை போய் பார்த்தாரு. இன்னைக்கு 25ஆம் தேதி சனிக்கிழமை இன்று மீண்டும் அந்த திரைப்படத்தை அவர் பார்க்க இருக்கிறார் அப்படின்னு செய்தி. நீ ஒரு கேனையன் தெரியும் சௌத்ரி, ஆனா கேனக்கூதின்னு இப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்ப நான் என்ன கேக்குறேன், மாணவர்கள் இத்தனை பேர் போராடி கொண்டிருக்கின்ற பொழுது இந்த மொக்க படத்தை 2-3 வாட்டி பார்க்கலன்னு இப்ப யார் அழுதா? என்ன ஒரு மனசாட்சி வேண்டாமா? நடிச்சு ஊரை ஏமாத்தி முதலமைச்சராகவும் ஆயாச்சு. ஆட்சிக்கு வந்து இத்தனை நாட்கள்ல சொன்ன வாக்குறுதி எதையாவது நிறைவேற்றப்பட்டிருக்கிறதா? ஒண்ணும் இல்ல. அப்ப அதை பற்றி கவலை இல்ல. நான் மீண்டும் ஜனநாயகம் திரைப்படம் பார்ப்பேன் என்று ஒரு நடிகர் முதலமைச்சரான பிறகும் தன்னை நடிகராகவே நினைத்துக் கொண்டு செயல்படுவாரே என்று சொன்னால் அந்த இளைஞர்களுக்கு கோபம் வரத்தான் செய்யும். சின்ன பையன் விடல பையன் விளையாட்டு பையன் விரலாட்டுறேன். நான் விரலாட்டுறவன் இல்லடா, விரல விட்டு ஆட்டுறவன். தடியடி நடத்துது மோடி அரசு, டெல்லி அரசாங்கம். அதே மாதிரி ஜனநாயக முறையில போராடுற இளைஞர்களையும் மாணவர்களையும் குண்டு கட்டா கைது செய்து தமிழ்நாடு காவல்துறை, தமிழ்நாடு ஜோசப் விஜயோட அரசாங்கம். இந்த ஜனநாயகத்தாக காப்பாற்றுறதுக்காக இந்த மாணவர்கள் போராடுறாங்க. இந்த அடையார் ரெசார்ட்ல உட்காந்து ஜனநாயகம் படம் பார்த்திருக்காரு. ஒரு நாட்டோட முதலமைச்சர், ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் ஒரு எண்ணம் அவருக்கு இன்னும் வரல. அவரும் நடிகராகவே இருக்காரான்னு எனக்கு ஒரு சந்தேகம். நீங்க எல்லாம் திரும்ப பிறந்து வந்தாலும் என்கிட்ட மாற்றாங்க. எப்படி என்னோட கெரியரின் உச்சத்தை உதறிட்டு 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தரால பேச முடியாது, ஒருத்தருக்கு காது கேட்காது, ஒருத்தர் கண்ணு தெரியாது. அதாவது பிரபு தேவாவுக்கு வந்து கண்ணு தெரியாது. அவர் ஆட்டோல போகும்போது பின்னாடி திரும்பி அப்படின்னு பண்ணுவாரு. பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. எனக்கு இந்த இப்படி பண்ணும்போது எனக்கு அதான் ஞாபகம் வந்தது. யாருமே இல்ல அங்க, இப்படி பண்ணிட்டு இருந்தாரு. ஓயோ யாரியா இவனுங்க? இதுக்கு மேல அடக்கணும் இங்க வந்து சொத்தை திருடி பார்த்திருக்கிறேன், சுகத்தை திருடி பார்த்திருக்கிறேன், பணத்தை திருடி பார்த்திருக்கிறேன். சில அரசியல் கட்சிகள் இந்த மாணவர்கள் போராட்டத்தில் புகுந்து புகழை திருடுவதை இன்றுதான் தமிழ்நாடு நான் பார்க்கிறேன். தோழர்களினுடைய குரல் எங்களுக்கு கேட்கிறது. தோழர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், ஒரு நொடி அமைதி. இதே மாதிரி மெரினா கடற்கரை மட்டுமல்ல, மெரினா சாவுல புளிய மஞ்சள் சாவுல செத்த பையில தூக்கு முடி சாவு இல்ல சொல்றேன் கேளு. இந்த பணமரங்களை வச்சு அப்படியே ராவு செத்த பையில. எல்லாத்தையும் மாத்திரம். என்ன மாத்திரம்? பாடத்திட்டம் இருக்கு பாருங்க. இது பாடத்திட்டமா பார்க்கல, நாங்க படத்திட்டமா பார்க்கிறோம். டெக்ஸ்ட் புக் இருக்கு பாருங்க, அது வெறும் டெக்ஸ்டா இருந்தா இப்படி அந்த புக்கு டெக்ஸ்ட் எல்லாம் கம்மி பண்ணுங்க. வண்ண படங்கள் நிறைந்த, மறைப்படங்கள் நிறைந்த, வண்ண படங்கள் நிறைந்த புத்தகமா மாத்துறோம். சாமி அந்த சக்கங்க சர்கல. பாடத்திட்டம் இருக்கு பாருங்க, இது பாடத்திட்டமா பார்க்கல, நாங்க படத்திட்டமா பார்க்கிறோம். மேக்ஸ் அவருக்கு எனக்கும் பரம்பரை தகராறு. நான் ஒரு வழிக்கு போக மாட்டேன், அவர் என் வழிக்கு வர மாட்டார். அது என்னவோ தெரியல, சின்ன வயசுல நமக்கு வரல. இனிமே இந்த பக்கம் உங்களை பார்த்தேன் வெட்டி புதைச்சு தென்னகடன் எடுத்துடுவேன். அப்ப யோசிச்ச மேக்ஸ் ஏன் இப்படி இருக்கு? அப்ப வல்லுநர்கள்லாம் கூடி பேசி என்ன பண்றோம்? கதைகளின் வழியே கணிதம். கதைகளின் வழியே கணிதம். அந்த இனிமே மேக்ஸ்ல சிலபஸ்ல பேர்லாம் பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ், இன்டெகிரல் கால்குலஸ், அல்ஜீப்ரா, பைத்தகரஸ் தியரம். பார்க்கும்போதே பயமா இருக்கும். ஜொராசிக் பார்க் இது பயங்கரமான இடம்.
அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. வர நிறுத்துற அவனை. பைத்தியக்காரப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இப்ப என் குழந்தைகளுக்கு கதைகளின் வழியே கணிதத்துல மேக்ஸ் சாப்டர் பேர்லாம் எப்படி தெரியுமா மாத்திட்டு இருக்கிறேன்? வேர் இஸ் மை பலூன்? எனது பலூன்கள் எங்கே? ஹவு many டாய்ஸ் யூ ஹேவ்? உன்னிடம் எத்தனை? எனக்கு புரியுற மொழியில பேசு. மேயர்னா என்னன்னு தெரியுமா? 18 வயசுக்கு மேல இருக்கவங்களாம் மேயர் சார். டேய் அது மேஜர்ரா. சரிதா. அப்ப 19 வயசுக்கு மேல இருக்கவங்களா? டேய் 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 அதுவும் மேஜர் தான்டா. இதெல்லாம் மைனர் கூட தெரியுமாடா? இவ்வளவு ஹெவி நாலேஜை வச்சுக்கிட்டு நீங்க எல்லாம் எங்கடா வேலை செய்யறீங்க? 18 வயசுக்கு எந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசுனீங்கன்னா போக்சோ வழக்கு சம்பந்தமா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. 18 வயசுக்கு எந்த பிள்ளைகிட்ட நீங்க பேசுனீங்கன்னா போக்சோ வழக்கு சம்பந்தமா நீங்க ஜெயிலுக்கு போவீங்க. இல்ல ஏழை இப்படி பண்றியா? கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. மூஞ்சி மோரையும் பாரு, மூஞ்சி மோரையும். அண்ணா ஜெயிலுக்குள்ள ரவுடிங்க புது ஒரு பிசினஸ் பண்ண கொல்ல பாக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன். ஃப்ரிட்ஜ்ல மாவு தீந்துருச்சு, அதை ரீஃபில் பண்ணி வை. ஒரு போலீஸ்காரன் கடத்தி போயிட்டு இருக்கானே, அவன் ரொம்ப மோசமானவன். நீ என் பொண்ணு ஏதாவது பண்றதுக்கு முன்னாடி என்ன பத்தி உன் டிபார்ட்மெண்ட் விசாரிச்சு அதுக்கப்புறம் என்ன வேணா பண்ணிக்க. ஏமா அந்த மாவு மாத்தி வச்சியா இல்லையா நீ? என்ன காட்டு மக்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க, சீக்கிரம் வாங்க. டீ சாப்பிட்டு வந்துடுறேன். அதுல நீங்க வந்தாதான் அட ஒரு டீ சாப்பிடறதுக்கு எவ்வளவு நேரம் ஆக போகுது? போய் என்ன பத்தி அப்படி பில்டப் பண்றீங்க, வந்துடுறேன். அண்ணா ஒரு மட்டன் பிரியாணி. விஜய் வில்லன் கடத்தி போயிட்டாங்க. அண்ணா மட்டன் பிரியாணி கேன்சல். என் பொண்ணை தொட சொன்னது யாரு? அண்ணா டாய்ஸ்ல கண்ணை கடத்திட்டு இருக்காங்க. டாய்ஸ்ல ஏன்டா கண்ணை கடத்துறீங்க? அண்ணா டிஎஸ்பி பூசாரி உயிரோட இருக்கான். நீ இன்னும் சாவலையாடா? அண்ணா அப்ப இங்க இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒரு மனுஷன் எவ்வளவு பண்றது? காட்டுல மக்களை காப்பாத்தணும், போராட்டம் பண்ற பொண்ணை காப்பாத்தணும், இந்த பொண்ணை வளர்க்கணும், அவளோட ஆசையை நிறைவேற்றணும், அதுக்கு அவளை மிலிட்டரியில சேர கன்வின்ஸ் பண்ணணும், அதுக்கு அவளோட பயத்தை போக்கணும், அதுக்கு இவன் அவனை அவமானப்படுத்திட்டான்னு சொல்லிட்டு அவங்க கூட கூட்டு சேர்த்துட்டு நாட்டு அடிக்கிற விளையாட தடுக்கணும், மிலிட்டரி ஆபீசரை கன்வின்ஸ் பண்ணணும், ஸ்டேஜ்ல போய் ஸ்பீச் கொடுக்கணும். கடைசி 5 படத்துல கூட நான் எவ்வளவு பண்ணல. லாஸ்ட் படம் ஓவர் டைம் பார்க்க வைக்கிறேன். நான் இதுல கேசரி ரீமேக் பண்ண சொல்லிட்டு கடுப்பு வேற. அந்த கடுப்புல பூஜா ஹெக்டே கூட ஒரு நல்ல ரொமான்ஸ் கூட இல்ல. அப்புறம் என்ன மத கலவரத்தை கிளப்பிட்டாங்க. சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? அவங்க ஆர்சிஆர் பண்ண போறாங்க. ஓகே, அதை கவுண்டர் பண்றதுக்கு நம்ம கிட்ட ஒரு வெப்பன் இருக்கு. ஓகே, அதை வச்சு 10 நிமிஷம் தாக்கு பிடிக்கலாம். சூப்பர். அதுக்குள்ள ரோபோட்ஸ் ஃப்ரெண்ட் ஆகணும். சரி, அவ்வளவுதானே. ஓகே. அப்புறம் எம்ஜி சொல்லுங்க, இந்த வில்லனோட வண்டியில எவ்வளவு பெட்ரோல் இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? பண்ண முடியாதோ அந்த டெக்னாலஜிலயோ? சரி, ரைட், நம்பருக்கு. நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேங்க.